இந்த மண் நமக்கு கதைகள் பல சொல்லும் மண். ஒரே இடத்துல விதவிதமான வேஷங்கள் போட்டு வந்து சாமி கும்பிட்ற ஒரே இடம் வந்து குலசேகரப்பட்டினம் தான். குலசையில் இருக்கும் முத்தாரம்மா, அவ குடும்பத்தை காக்குற முத்தாரம்மா, கும்பிட்டு அவளை கைதொழுதா அவ நம்பிக்கையோட நலந்தருவா. சடையவர்மன் குலசேகர பாண்டியன் ஆட்சி செஞ்ச இந்த பகுதியை குலசேகரப்பட்டினம்னே சொன்னாங்க. ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு கருவியும், ஒவ்வொரு திருவிழாவும் நமக்கு சொல்லும் கதைகள் ஏராளம். ஏசுநாதர் கழுதையில தான் வருவார். ஏன் கழுதையில வரானா, குதிரையில நான் போருக்கு போறதாக அர்த்தம். கழுதை ஒரு அமைதிக்கான ஒரு விலங்கினம்னு சொல்லுவாரு. கொடைக்கானல் மேல்மலை பகுதின்னு எடுத்துட்டாங்க. புறம் குதிரை இல்லாம எங்களால் வாழ்வை ஓட்ட முடியாது. கழுதையும் குதிரையும் சேர்ந்து கிராசிங்ல ஆனது தான் மட்ட குதிரை. விவசாய தோட்டத்திலிருந்து குதிரையில கொண்டு வந்தாத்த வண்டியில் மார்க்கெட்டுக்கு அனுப்புறோம். இந்த விவசாயத்திற்கு குதிரை தேவைப்படுது. இசைக்கெல்லாம் மூத்த இசைன்னு பார்த்தா பறை இசை தான். அந்த பறைமொழை அச்சாதான் அந்த சாமிக்கு அந்த உக்ரம் இறங்கி அந்த சாமி நடனம் ஆடும். ஈஸியாக அது சோல் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு நிறைய டைம் ஃபீல் ஆயிருக்கு. பாறையில் செதுக்கப்படும் கலை, இசையால் உயிர் பெறும் பறை. இவை வெறும் நிகழ்வுகள் அல்ல, இவை நம் மண்ணின் கதைகள்.